தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து இன்னைக்கு நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் உடைய அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைசி தேதி ஆன்லைன்ல 8ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 8/8/2024 வரையும் அப் டு 5 o'clock வரையும் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பாக்குறது பிடிஎஸ் டாக்டர்ஸ். ஸோ இந்த சேனல் பொறுத்தவரையும் வந்து பிடிஎஸ் கோர்சஸ்க்கு ட்ரை பண்ணக்கூடிய அந்த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த சேனல் வந்து கண்டிப்பா நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். கவுன்சிலிங் அந்த எக்ஸாம்ஸ் பத்தி புதுசா வரக்கூடிய ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பதிவுல நம்ம எப்படி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து அப்ளை பண்றது அப்படின்ற ஒரு டெமோ வீடியோ, ஒரு பேசிக்கா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் தெளிவா சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. வெப்சைட் எல்லாருக்கும் தெரியும், tnmedicalselection.net. நோட்டிபிகேஷன்ல போனீங்களா கிளிக் ஹியர் டு அப்ளிகேஷன் ஃபார், அதாவது அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 விண்டோ ஓப்பன் ஆகும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா வெப்சைட் நிறைய யூஸ் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன். இதுல வந்து அட்மிஷன் 2024-25 ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் கோட்டா. அதாவது நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டால இருக்க செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் போட்டா போதுமானது. மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ மைனாரிட்டிக்கு இந்த கோட்டா, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ், 37 கவர்மெண்ட் காலேஜஸ், இஎஸ்ஐ பிளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸுக்கான இந்த அப்ளிகேஷனை நீங்க கிளிக் பண்ணி ஆன்லைன் ஃபில் பண்ணணும். ஸோ நான் இதை கிளிக் பண்றேன் இப்ப. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல வந்து என்னைக்கு டேட், அதாவது இன்னைக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 8/8/2024 அப் டு 5 o'clock வரையும். இதுல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கைட்லைன்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான டீடைல்ஸ் இதுல கொடுத்துட்டு ஐ ஹேவ்னு சொல்லிட்டு எல்லாமே நான் த்ரூ அவுட்டா வந்து நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே எனக்கு அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க. சம் செகண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ஒரு டயலாக் விண்டோ. வெயிட் பண்ணுங்க, வரும். ஸோ இந்த விண்டோ வந்ததுக்கு அப்புறம் இதுல உங்களுடைய குவாலிஃபிகேஷன், நீங்க எந்த போர்டுல படிச்சீங்களோ அந்த போர்டை கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய குவாலிஃபை இயர், உங்களுடைய ஹையர் செகண்டரி, ஸோ சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்சியா இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரியே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மார்க் ஷீட்ல இருக்கும். அதே மாதிரியே 12th +1 வந்து நீங்க படிச்ச பாஸா இல்லை நோவான்னு கேட்குறாங்க. லாகின் ஐடி நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க, நீங்களே ஓனா கிரியேட் பண்ணிக்கலாம். அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்ல உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஃபைனல் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல லாகின் பண்ணிட்டு மறுபடியும் ஸோ சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க லாகின் கொடுத்துட்டு நீங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ள போயிருங்க. என்னென்ன ஸ்டெப் வரும்ன்றத நம்ம பிடிஎஃபா வச்சிருக்கோம், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய நேம், உங்களுடைய அப்பாவுடைய கார்டியன் நேம் கொடுக்கணும். நீங்க பிறந்த இடம் வந்து பர்த் ஆஃப் பிளேஸ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், நீங்க மேலா ஃபீமேலா, நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் ரிலிஜன், நீங்க இந்துவா, ஸோ என்ன மதத்தை சார்ந்தவங்க, அது மாதிரியா கம்யூனிட்டி வந்து என்ன கொடுத்துருங்க. கேஸ்ட், ஸோ கம்யூனிட்டி கேஸ்ட் வந்து நீங்க என்ன பிசியா எம்பிசியா என்ன கொடுத்துட்டு அதோட கேஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டிராப் டவுன் லிஸ்ட்ல அதுவே வந்து ஃப்ரீ ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு இஸ்யூ பண்ணாங்க, எந்த தாலுக், யாரு இஸ்யூ பண்ணாங்க, தாசில்தாரா இல்ல டெப்டி தாசில்தாரா, அது வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லயே இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து என்னைக்கு கொடுத்தாங்க அதோடைய டேட் ஆஃப் இஸ்யூ, அது வந்து எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்கும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ். ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்னா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டிக் அடிச்சிட்டிங்கன்னா சேமா வந்து அது ஃபில் பண்ணிக்கிறோம். இல்ல கம்யூனிகேஷன் வேற பெர்மனன்ட் வேறனா ரெண்டுமே தனித்தனியா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோடு, அதே மாதிரி இங்கேயும். ஸோ ரெண்டு கம்யூனிகேஷனும் பெர்மனன்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் அடிச்சா போதுமானது. ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணும்போது நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா எஸ் கொடுங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா எஸ் கொடுங்க, பர்சன் வித் டிசபிலிட்டியா பிடபிள்யூ இருந்தா எஸ் கொடுங்க. இல்ல இது எதுவுமே கிடையாது நோ கொடுத்துருங்க. அதே மாதிரியே வந்து
ஈரோடு மெடிக்கல் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஐஆர்டி. ஸோ அந்த கல்லூரியை பொறுத்தவரை ஐஆர்டி வார்டு கோட்டா இருக்கு. ஸோ நீங்க ஐஆர்டி வார்டுல வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்ல இது எதுவுமே கிடையாது அப்படின்னா எல்லாமே நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. ஐஆர்டி கோடால இருக்கிறவங்க இதை எஸ் கொடுக்கணும். அப்பதான் அதற்கான ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க 6th இருந்து 12th வரையும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தா 7.5, அதாவது இதை வந்து நீங்க எஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நோ கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் தான் படிச்சீங்கன்னா எஸ் கொடுங்க. எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் படிச்சனால எஸ் கொடுத்துருங்க. பட் ரெண்டாவது இருக்கக்கூடியது கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல 7.5ல இருப்பாங்க பாத்தீங்களா, கண்டிப்பா அவங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. 6th இருந்து 12th வரையும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எஸ் கொடுங்க. மற்ற கேண்டிடேட்லாம் நோ கொடுத்துருங்க. ஆனா 6th இருந்து 12th வரை தமிழ்நாட்டுல படிச்சதுக்கு தமிழ்நாடுன்னு கொடுக்கணும். ஓகேவா, இல்ல அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து அடுத்து வந்து உங்களுடைய ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி 6th இருந்து நீங்க 12th வரை எங்க படிச்சீங்க, ஒரே ஸ்கூல்னா பிரச்சனை இல்லை. இயர் ஆஃப் பாசிங் மட்டும் பார்த்துட்டு ஒரே ஸ்கூல் கொடுத்துட்டு அக்செப்ட் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். ஸ்கூல் டைப் எந்த மாதிரி டைப்பு, சிபிஎஸ்சியா ஐசிசியா எந்த மாதிரி டைப், அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. பிரைவேட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கூலாக இருந்தால் தனித்தனியாக வந்து நீங்கள் டைப் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்டெப்பு. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து நீட்டோடைய யூஜியோடைய டீடைல்ஸ் கேட்பாங்க. ரோல் நம்பர், நீட்டோடைய ரோல் நம்பர் என்ன, உங்களுடைய அட்மிட் கார்டு ஸ்கோர் கார்டை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்க. அப்ளிகேஷன் நம்பர், எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, நீட் யூஜி வந்து இது எத்தனாவது, அதாவது நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், இதுவரை நீட் எக்ஸாம் எத்தனை தடவை எழுதிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. எங்கே எழுதுனீங்க எக்ஸாமை, ஆல்ரெடி இப்போ எதுவும் கோச்சிங் போயிட்டு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணா கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ இது வந்து முக்கியமான டீடைல்ஸ். அதுக்கப்புறம் வந்து 3P அகடமிக் டீடைல்ஸ். அகடமிக் 3B வந்து அகடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க படிச்சவுடைய அந்த 12th உடைய டீடைல்ஸ் கொடுக்கணும். ஹையர் செகண்டரினா ஹையர் செகண்டரி, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமா இருக்கு பாருங்க, அண்டர் கோயிங் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இது வந்து யார் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஒரு பிஎஸ்சி டிகிரியோ இல்லை பேராமெடிக்கலோ ஏதாவது ஒரு கோர்சஸ் படிச்சுட்டு வந்து நீட் எழுதி இந்த வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்றீங்கன்னா ஆல்ரெடி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் கொடுங்க. அதே மாதிரியே வேற ஏதோ ஒரு இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்கன்னா சேர்த்து எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருங்க. ஓகேவா, இது வந்து ஆல்ரெடி ஏதாவது கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, பிஎஸ்சியோ ஏதாவது இன்ஜினியரிங்கோ ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் நீட் எழுதி எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் வரேன்னா அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கான டீடைல்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும், எஸ் கொடுங்க. இல்ல நான் எதுவுமே வந்து படிக்கலன்னா நோ கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிருங்க. எக்ஸாம் ஸ்டடி பண்ண பிளேஸ் எதுவோ அதை கொடுத்துருங்க. குரூப் கோடு வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட்ல இருக்கும், குரூப் கோடை பொறுத்தவரையும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபைட் இயர், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 12th உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய மார்க் ஷீட்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாஸ் ஆல் சப்ஜெக்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட். இது வந்து ஒரு அட்டெம்ப்டா எத்தனை அட்டெம்ப்டோ, நீங்க 12th வந்து எத்தனை அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆனீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோம். சில பேர் வந்து அரியர் வச்சு கூட அதாவது ஃபெயில் ஆகிட்டு கூட திருப்பி எக்ஸாம் எழுதிருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மார்க்குங்க, 12th மார்க். அதுல மேஜரா இருக்கக்கூடியது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது அதர்ஸ்னா நீங்க மேக்ஸ் வேற எதுனாலும் மேக்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க. வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினா மேக்ஸ் கொடுக்குங்க, அதான் பெஸ்ட். ஓகேவா, ஸோ பிசிக்ஸ் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 12th மார்க்கை பார்த்து 12th மார்க் ஷீட்ல இருக்கும், அதை பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. எப்போ வந்து நீங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றத, எந்த மந்த் எந்த இயர் எக்ஸாம் 12th முடிச்சீங்க அதுக்கேற்ற மாதிரியா. மேக்ஸிமம் மார்க் வந்து 100 தான் மோஸ்ட்லி இருக்கும். எவ்வளவு நீங்க வந்து எடுத்தீங்களோ அதை பார்த்து, இதெல்லாம் பேசிக்கா நம்ம பண்ணக்கூடியதுதான், ஈஸியா முடிச்சிடலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட். ஸோ நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இது ரொம்ப முக்கியம். மதர் டங் வந்து தமிழா, என்ன மதர் டங் பேசுறீங்க அதுக்கேற்ற மாதிரியா. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க படிச்ச மீடியம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து எங்கே படிச்சு, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா. பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் என்ன, ஆனுவல் இன்கம், பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் அவங்களுடைய இன்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிவிக் நேட்டிவ், நீங்க அதாவது நீங்க வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து என்ன மாதிரியா பிளேசஸ்ல இருக்கு, மாநகராட்சியா இல்லை ஊராட்சியா நகராட்சியா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து சிவிக் ஏரியா ஆஃப் லாஸ்ட் ஸ்டடின்னு போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதே தான், சேம் அதே தான், மாநகராட்சியா நகராட்சியா ஊராட்சின்னு சொல்லிட்டு முனிசிபாலிட்டி கார்பரேஷனு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் நீங்க பிறந்த டிஸ்ட்ரிக்ட் எதுனா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அதுக்கேற்ற மாதிரியா. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க. இங்க எஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது அதோடைய டீடைல்ஸ் காமிக்கும். இல்ல அப்படின்னா நோ கொடு, அதாவது நீங்க நோ கொடுத்தீங்கன்னா காமிக்காது. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் பண்ணணும், எல்லாரும் எஸ் கொடுக்க கூடாது. அதே மாதிரி ஆல்ரெடி உங்க உங்க கூட பிறந்தவங்க யாராவது பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கிட்டாங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க இங்க. ஓகேவா? இதுவும் வந்து சிம்பிளான ஸ்டெப் தான் இது. ஓகே, முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வருஷம் ஒரு அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து இந்த ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா கவுன்சிலிங் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் கேட்டாங்க. பட் இந்த வருஷம் கொஞ்சம் ப்ரியாரா முன்னாடியே வந்து அந்த டீடைல்ஸை வந்து அப்ளிகேஷன்லேயே வந்து அந்த டீடைல்ஸை வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா நீங்க இப்ப வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரையும் எந்த பேமெண்ட் வந்து நீங்க செக்யூரிட்டி பேன்றது ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் எதுவும் பே பண்ண மாட்டீங்க. ஆனா இந்த செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு 30K அதாவது 30,000 ரூபாய் கட்டுவீங்க. அதே மேனேஜ்மெண்டா இருந்தா 1 lakh கட்டுவீங்க. ஸோ அந்த ரெண்டும் கட்டுறதுனால அந்த அமௌண்ட் நீங்க வந்து கவுன்சிலிங் அப்ப பே பண்ணுவீங்க. பட் இப்ப எதுவும் பே பண்ண தேவையில்ல. கவுன்சிலிங் அப்ப பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணிருந்தாலும் ஓகே, சீட் எந்த ரவுண்ட்லுமே கிடைக்கல அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு உங்க அக்கௌண்ட்டுக்கு திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்காண்டி தான் இந்த ரீஃபண்ட் பேங்க் டீடைல் அக்கௌண்ட் வாங்குறாங்க. அதனால நீங்க எந்த பேங்க்குக்கு உங்களுடைய செக்யூரிட்டி அந்த டெபாசிட் வரணும் அப்படின்றத பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், ரீஎன்டர் ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர், கரெக்டான அக்கௌண்ட்டை கொடுத்துருங்க. அப்பதான் நீங்க கட்டக்கூடிய கவுன்சிலிங் அப்ப செக்யூரிட்டி டெபாசிட் கவுன்சிலிங் அப்ப கட்டுவீங்க, டியூஷன் ஃபீ கட்டுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் இந்த அக்கௌண்ட்ல. சரியா? ஸோ தயவு செய்து இந்த டீடைல்ஸ், இந்த ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை கரெக்டா ஒர்க் ஆகக்கூடிய அக்கௌண்டோடைய டீடைல்ஸை கரெக்டா ஃபில் பண்ணுங்க. சரியா? எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொன்னு இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கவுன்சிலிங் அப்பதான் பே பண்ணணும், இப்ப எதுவும் பே பண்ண தேவையில்லை. சரியா? இதை பார்த்துட்டு எதுவும் பயந்துறாங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதாங்க ஃபைனல் ஸ்டெப். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து உங்களுடைய போட்டோ, நீங்க நீட்டுக்கு என்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்தீங்களா அந்த போட்டோ மினிமம் கேபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 கேபில இருந்து 100 கேபி 35mm into 45mm ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ நீங்க நீட்டுக்கு என்ன கொடுத்தீங்கன்னா அதே அப்லோட் பண்ணுங்க, அது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ 100 கேபில இருந்து 300 கேபி, இதோடைய சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 140mm இருந்து 19mm ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்லோட் சைன் சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கேபில இருந்து 40 கேபி ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும், 25mm into 60mm. ஸோ இது நீங்க நீட்டுக்கு என்ன கொடுத்தீங்கன்னா அதே அப்லோட் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். அப்லோட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் சேம் அதே தான். இதுக்கும் பாத்தீங்கன்னா 10 கேபில இருந்து 50 கேபி இருக்கணும். ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, இதை டீட்டெயிலா ஃபில் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மேக்சிமமா 3 கேபிக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கு கீழே அதாவது லெஸ் தென் 3 MP அதுக்கு மேல வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய 12th மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். நான் சொல்றது எல்லாமே வந்து உங்களுடைய மொபைல்ல வந்து ஸ்கேனர் அப்ளிகேஷன் இருந்துச்சுனாலும் சரி, இல்ல இண்டிவிஜுவல் ஸ்கேனர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, இல்ல ஜெராக்ஸ் கடையில இல்ல வேற எங்க ப்ரௌசிங் சென்டர்ல இங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க. +1 மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி கிடையாது, இருக்கிறவங்க வைங்க, இல்ல அப்படின்னா தேவை கிடையாது. இந்த இடத்துக்கு ஆஸ்டிக் சிம்பிள் கொடுக்குற பாருங்க, இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்தாங்கன்னா அது கம்பல்சரி. அப்புறம் HSC மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் கேண்டிடேட் பர்த் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் கிடையாது, இல்லாதவங்க அதாவது மேக்சிமம் வச்சிருப்பீங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணுங்க. நேட்டிவிட்டி இல்ல அப்படின்னா உங்களால ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியாது. பர்த் சர்டிபிகேட் இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. மேபி இந்த கேண்டிடேட்டோட பர்த் சர்டிபிகேட் நீங்க வேற ஸ்டேட் குள்ள இருந்து வரீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அது மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் கவர்மெண்ட் கொடுத்த கவர்மெண்ட் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கரெக்டா வச்சிடணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வச்சிருங்க. பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், பேரண்ட்ஸோட யாராவது ஒரு கம்யூனிட்டி இருந்தா ஓகே, அதாவது அப்பாவோடதோ அம்மாவோடதோ 2 பேர்த்துல யாராவது ஒண்ணு இருந்தா கூட ஓகே. 2 பேர்ட்டையும் இருக்காலும் அப்லோட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேரண்ட்ஸ்ட வந்து கம்யூனிட்டி யாராவது ஒருத்தவங்க தான் இருக்கும், மிஸ் பண்ணிருப்பாங்க, அதனால. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்றதுக்கு அவங்க கிட்ட என்னென்ன இருக்கு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, மினிமம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட், அதாவது தமிழ்நாட்டில் அவங்க இருக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சிக்கு
பேரண்ட்ஸோடைய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், ஆதார், ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், இது எல்லாமே இருந்தாலும் நீங்க அப்லோட் பண்ணலாம். இல்ல இதுல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ மூணோ எத்தனை இருக்கோ அதை ஃபுல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் அப்ளிகேஷனுடைய ப்ராசஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத டீட்டெயிலா நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.